இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு பீட்சா ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்போ பீட்சா டெலிவரி பண்ண வந்த பொண்ணோட பர்ஸ்ல இருந்து பணம் கீழே விழுந்துருது. கீழே ஒரு போட்டோவும் கிடக்கு. இந்த பொண்ணு அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே அந்த பீட்சா டெலிவரி பண்ண வந்த பொண்ணு கிட்ட இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. உடனே அந்த டெலிவரி பண்ண வந்த பொண்ணு இது என்னுடைய புருஷன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த லேடி நீங்க என்ன சொல்றீங்க? இது என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, அவர் இங்கதான் இருக்காரு, வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு கைய புடிச்சு உள்ளார இழுத்துட்டு போறாங்க. அங்க பார்த்த அவனும் என்ன இன்னும் பீட்சா வரலன்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே வர நேரத்துல இவங்க 2 பேரும் உள்ளார வந்துடுறாங்க. இவங்களை பார்த்த உடனே அவரு ஷாக் ஆகிடுறாரு. உடனே அந்த பொண்ணு இவர்தான் உன்னுடைய புருஷனா, நல்லா பார்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. அவங்களும் ஆமா இவர்தான் என்னுடைய புருஷன். இங்க என்னடா நீ பண்ணிட்டு இருக்க? உன்னை நல்லவன்னு நினைச்சுதான கல்யாணம் பண்ண, ஆனா நீ இவ்வளவு பெரிய பொறுக்கியா இருக்கியன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க. பணத்துக்காக பெண்கள் வாழ்க்கைய கெடுக்கிற இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே இந்த ஆளு தன்னோட மனைவி கிட்ட உன்னை நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா உன்கிட்ட பணம் கிடையாது, உன் கூட இருந்தா நான் நினைச்ச வாழ்க்கைய என்னால வாழ முடியாது, அதனாலதான் இந்த பணக்கார பொண்ணு கூட நான் பழகிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே இவருடைய பொண்டாட்டி தாலி அறுத்து கையில கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்னுடைய மூஞ்சிலேயே நீ முழிக்காத, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இனிமே என்னோட வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, இனிமே என்னோட வீட்டு பக்கம் நீ வந்தினா உன்னை செருப்பாலேயே அடிப்பண்டா பொறுக்கின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. இந்த 2 பெண்களும் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.